ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். குரோதி வருஷம் மார்கழி மாதத்தினுடைய பலன், அதாவது 16/12/2024 13/1/2025 வரை உண்டான காலகட்டத்திற்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள்சாரம் என்ன, கோள்களின் மாற்றங்கள் என்னென்ன இந்த மாதத்தில், அது தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்ப்போம். அதற்கு பிறகு ஒரு ராசியாக வரிசைப்படுத்தி இந்த மாதத்தினுடைய பலன்களையும் இந்த மாதத்தில் சந்திராஷ்டம நாட்கள் என்னன்றதையும் பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில், கடகத்தில் செவ்வாய் வக்கரத்தில், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன், சூரியன் மார்கழி மாதம்ன்றதுனால தனுசு மாதம் தனுசு ராசியில், சுக்கிரன் மகரத்தில், கும்பத்தில் சனி, ராகு மீனத்தில் இருக்க. இந்த மாதம் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் தனுசுக்கு வந்ததிலிருந்து தனுர் ராசி தனுர் மாதம் ஆரம்பமாகுது. அதாவது நம்ம சௌரமான மாதங்கள்ன்றதை கொண்டு நம்ம அதில் அந்த வழக்கத்தை வச்சுட்டு இருக்கோம். சந்திரமான மாதம் சௌரமான மாதம்னு இருக்குது. இது சௌரமான மாதத்தை இது பழக்கத்தில் கொண்டு வர்றதுனால சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்றதை சௌரமான மாதம்னு சொல்லுவோம். விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு சூரியன் வர்றதை தனுர் மாதம் அப்படின்னு சொல்லி நம்ம மார்கழி மாதம் குரோதி வருஷத்தை ஆரம்பிக்கிறோம். இந்த 30 நாட்களில் பார்த்தாலேயானால் சுக்கிரன் மாறுறார். 30/12/2024 அன்றைக்கி மகரத்திலிருந்து கும்பத்திற்கு சுக்கிரன் மாறுறார். அது தவிர புதன் 1/1/2025 அன்றைக்கி விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய புதன் தனுசுக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாத கிரகங்களினுடைய மாற்றம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள். இதில் செவ்வாய் இந்த மாதத்தில் மாற்றங்கள் இல்லை, அவர் வக்கரகதியில் இருக்கார். நீச்சம் பெற்று போய் வக்கரகதியாக இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ நாட்கள் வருது அப்படின்னு பார்த்தாலேயானால் 17ஆம் தேதி 17/12/2024 அன்றைக்கி பார்த்தாலேயானால் இது ஸ்ரீ ரமண மகரிஷியினுடைய 145வது ஆராதனை, அதாவது 145வது ஜெயந்தி அன்றைக்கி. அது ரொம்பவும் பெரிய விசேஷம். ரமண மகரிஷி தெரியாதவங்களே கிடையாது, ரொம்ப பெரிய விசேஷத்தை, அதாவது பெரிய மகானவர். இந்த மாதத்தில் 23/12/2024, 24/12/2024, 22/12/2024 இந்த 3 நாட்களும் பார்த்தாலேயானால் பொதுவாகவே அஷ்டகா அன்வஷ்டகான்னு சொல்லுவாள். அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய சப்தமி, அஷ்டமி, நவமி, மார்கழி மாதம், தை மாதம், மாசி மாதம், பங்குனி மாதம், இந்த 4 மாதங்களும் தர்ப்பணம் பண்ணுறது ரொம்பவும் வசதி. அஷ்டகா அன்வஷ்டகான்னு சொல்லுவாள். பொதுவாகவே ஒரு வருஷத்துக்கு 96 நாட்கள் நம்மளுடைய பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அதில் இந்த மார்கழி மாதத்துலேருந்து மார்கழி, தை, மாசி, பங்குனி இந்த 4 மாதம் 3 நாள் சப்தமி, அஷ்டமி, நவமி, அதாவது தேய்பிரையில் வரக்கூடியது அது கொடுக்கறது மூலியமாக 12 நாட்கள் இது அஷ்டகா அன்வஷ்டகாவினுடைய தர்ப்பணங்கள்னு சொல்லுவாள். இதுக்கு உண்டான மேலும் சிறப்புகள் உங்களுடைய வைதிகர்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதத்தில் வரக்கூடியது பார்த்தாலேயானால் 25ஆம் தேதி அன்றைக்கி 25/12/2024 அன்றைக்கி காஞ்சி காமகோடி பீடாதிபதி, அதாவது அவருடைய மகா பெரியவர்களுடைய ஆராதனை வருது. அது ரொம்ப பெரிய விசேஷம். அதற்கு பிறகு 30ஆம் தேதி அன்றைக்கி 30/12/2024 அன்றைக்கி அமாவாசை மற்றும் இந்த மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரம். அதனால் மார்கழி மூலம் ரொம்ப பெரிய விசேஷம். அனும ஜெயந்தின்னு சொல்லக்கூடியது. அதனால் ரொம்ப பெரிய விசேஷம் மார்கழி மூலம். இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் 1/1/2025 ஆங்கில புத்தாண்டு, அதாவது உலகமெங்கும் சிறப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஃபினான்ஷியலாக மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். அதனால் இந்த கேலண்டர் இயர்னு சொல்லக்கூடிய 1/1/2025 உலகம் மொத்தம் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விசேஷம். இந்த மாதத்தில் அதாவது 10/1/2025 வைகுண்ட ஏகாதசி, அதாவது மிகவும் சிறப்பான விஷயம்னு சொல்லக்கூடியது
வைணவ சம்பிரதாயத்தில் ஏகாதசி, அதுலேயும் வைகுண்ட ஏகாதசி, சொர்க்கவாசல் திறந்தவுடனே சொர்க்கவாசல் போயிட்டு வர்றது ரொம்பவும் விசேஷம். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். இந்த காலகட்டத்தில் ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வைகுண்ட ஏகாதசி ரொம்பவும் விசேஷமான ஒரு விஷயம். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 11ஆம் தேதி கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான்ற பாசுரம் 27வது பாசுரம். அதாவது இந்த மாதம் மொத்தமே பார்த்தாலேயானால் ஆண்டாள் நாச்சியாருக்கு உண்டான மாதம் மார்கழி மாதம். பொதுவாகவே மார்கழி மாதம்னு சொல்லக்கூடியது தேவர்களுக்கு, அதாவது இந்த தட்சிணாயனம்ன்றது ஈவினிங் டைம், அதாவது ராத்திரி பொழுதுன்னு சொல்லக்கூடியது. இது அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லக்கூடியது. ஏன்னா இதுக்கு அடுத்த மாதம் பார்த்தாலேயானால் தை மாதம் வந்துடுறது, உத்தராயணம் பிறந்துடும். அதனால் இது பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லக்கூடியது இந்த மார்கழி மாதம். அதனால் எல்லோரும் கார்த்தால் ஒரு 4 மணி 4:15 மணிக்கே எழுந்து திருப்பாவை சொல்கிறதும் திருவம்பாவை சொல்கிறதும் ரொம்பவும் விசேஷம். ஆண்டாள் நாச்சியார் 12 ஆழ்வார்களில் அவரும் ஒருத்தர். அதாவது ஒரே ஒரு பெண் ஆழ்வாராக இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். அவர் சொன்னது இந்த திருப்பாவை 30 சொல்கிறது ரொம்ப விசேஷம். இந்த 27வது பாசுரம் பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியது. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான்ற பாசுரம் அது இந்த 11ஆம் தேதி 11/1/2025 அன்றைக்கி வருது. 13ஆம் தேதி போகி பண்டிகை. அது தவிர போகி பண்டிகைன்னா இந்த மாதம் முடியறது. 14ஆம் தேதிக்கு மகர சங்கராந்தி ஆரம்பிச்சுடுறது, தை மாதம் ஆரம்பிச்சுடுறது. 13ஆம் தேதியோடு இந்த மாதம் முடிஞ்சுடுறது. இந்த மாதம் மொத்தமே ரொம்பவும் விசேஷமான நாட்களாகவே இருக்கும். ஏன்னா 30 நாட்களும் சிவன் கோவில்லையும் சரி வைணவ கோவில்லையும் சரி ரொம்பவும் விசேஷமாக இருக்கும். வைணவ கோவில் எல்லாவற்றிலும் திருப்பாவை சப்தங்களும் திருப்பாவை பாடல்களும் திருப்பாவை பஜனைகளும் கார்த்தால இருக்கும். சிவன் கோவிலில் பார்த்தாலேனால் மாணிக்கவாசகர் எழுதின திருவம்பாவை ஃபுல்லாகவே போயின்னு இருக்கும். இந்த மாதம் மொத்தமே early மார்னிங் ஒரு 4லேருந்து 4:30க்குள்ளே இந்த காலங்காத்தால் ஓசோன் லேயரும் நல்லபடியாக இருக்கும்னு சொல்லுவாள். அந்த மாதிரில early மார்னிங் எழுந்து வெளியில் போய் அந்த சில்னஸில் இருந்து மூச்சு பயிற்சி பண்ணுறது, அது தவிர அந்த பஜனையில் சேர்ந்துக்கிறது, இதெல்லாம் உடல் நலத்துக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். இந்த மாதமே ரொம்பவும் வெற்றிகரமான மாதமாகவும் இருக்கும். சரி, இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை, அதாவது மார்கழி மாதம் அந்த குரோதி வருஷத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர் மற்றும் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை அனுப்பினதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். சந்தி இருக்கான்னு பார்க்கணும். உங்களுடைய ஜாதகத்தில் லக்ன சந்தி, ராசி சந்தி, நட்சத்திர சந்தி, நட்சத்திர பாத சந்தி, இதெல்லாம் எது இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா பொதுவாகவே பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சவா என்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா 40 வயசு 50 வயசு 60 வயசு ஆறுது. அவளுக்கெல்லாம் பார்த்தோம்னா மிருகசீரிஷ நட்சத்திரம் நினச்சின்னு சொல்லிட்டு இருக்கா. ரிஷபராசின்னு சொல்லிட்டு இருப்பா, ஆனால் மிதுன ராசியில் இருப்பா. ஏன்னா உடைப்பட்ட நட்சத்திரங்களில் பார்த்தாலேயானால் இந்த பாதங்கள் மாறுபடும் பொழுது பொதுவாகவே அது ராசியும் மாறுபட்டு போயிடும். அதாவது குரு நட்சத்திரம், செவ்வாய் நட்சத்திரம், சூரிய நட்சத்திரம் இதெல்லாம் ரொம்ப பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடும். அதனால் எந்த ஒரு பாதத்திலையும் மாற்றங்கள் இருந்ததுனால் நிச்சயமான மாற்றங்கள் தெரியும். ஆனால் இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்களில் ராசியே மாறிடும். அப்போ லக்னமும் மாற செய்யும். அதனால் எல்லாமே மாறக்கூடியதுனால உங்களுக்கு நல்ல காலம் நடந்துகிட்ருக்கும்னு நினைக்கும்பொழுது அது பிரச்சனையில் இருக்கும். என்னென்னு பார்த்தாலும் சந்தியில் இருக்கும். அதனால் முதல்ல உங்களுடைய டைம் ஆஃப் பர்த்தை போட்டு சந்தி இருக்கான்றதை முதல்ல குறித்ததுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு ஜாதகத்தை போட்டு அதற்கப்புறம் அப்பாயின்மெண்ட் உங்களோட பேசுகிறேன். என்ன எளிய பரிகாரம் அப்படின்றதையும் சொல்கிறேன். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரோதி வருஷம் மார்கழி மாதம் எப்படி இருக்குதுன்னு ஒன்று பார்க்கலாம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். பண வரவிற்கு தட்டுப்பாடு இருக்காது. குடும்பத்தில் சற்று சலசலப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த மாதம், அதாவது இந்த குரோதி வருஷம் மார்கழி மாதம் 16/12/2024
13/1/2025 வரலும் உண்டான காலகட்டத்தில் குரோதி வருஷம் மார்கழி மாதம்னு சொல்கிறோம். பொதுவாகவே மாத பலன்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் மாத பலன்களை சொல்லுவோம். ஏன்னா இதெல்லாம் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது. இந்த மாத கிரகமான சூரியன் நம்ம சௌரமான மாதத்தை பேஸ் பண்ணி பண்ணுறதுனால சூரியன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வரும்போது, தனுசுக்கு வரும்போது மார்கழி மாதம்னு சொல்கிறோம். இந்த மார்கழி மாதத்தை பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன் 8ஆம் அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானமான 12ஆம் இடத்துல வர்றது ரொம்பவும் விசேஷம். இதன் மூலியமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்திலிருந்து, அதாவது 8ஆம் அதிபதியே கஷ்டத்தை கொடுக்க வேண்டியவர் அரசாங்கத்தின் அதிபதியாக இருக்கிறதுனால அவர் 12ல், அதனால் சிறு செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் விரயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. தூக்கத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் செவ்வாய் இருக்கிறது. அவரும் உங்களுடைய ராசிக்கு 4/11 அதிபதி. அதனால் அவர் வக்கரகதி அடையிறது பெரிய விசேஷம். நீச்சமாகி வக்கரகதி அடையிறதன் மூலியமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம். உங்களுடைய ராசியிலேயே சுக்கிரன் இந்த மாதம் ஒரு 15 நாளைக்கு இருக்கார். அதனால் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 5/10 அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன், ஒரு திரிகோண கேந்திரத்தின் அதிபதி. அதனால் மிகப்பெரிய யோகர். அவர் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதாவது ஒரு 30ஆம் தேதி வரலும் 30/12 வரலும் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார். அவர் சுக்கிரன் செவ்வாயும் பார்க்கறது பெரிய விசேஷம். வக்கர குருவின் பார்வையில் இருக்கிறதும் பெரிய விசேஷம். அதனால் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம். நினைக்கக்கூடியது எல்லாமே சாத்தியமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 2ஆம் இடத்துக்கு சுக்கிர பகவான் போனார். 2ஆம் இடத்துக்கு சுக்கிர பகவான் போனாலும் செவ்வாயினுடைய பார்வை சனி சுக்கிரன் மேலே இருக்கும். சனி 2ஆம் இடத்தில் இருக்கும்போது சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றமான விஷயம். அதாவது பேச்சில் வல்லவர்களாக இருப்பவர்கள், பேச்சின் மூலியமாக தொழில் நடத்துபவர்கள், பேச்சாளர்கள், அட்வொகேட்டாக இருக்கிறவங்க, அதை தவிர இரும்பு சாதனம் வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர இது என்ன சொல்கிறது, இந்த வளையல் அந்த மாதிரியான கடைகள், ஃபேன்சி ஸ்டோர்ஸு, அதை தவிர இரும்பு சம்பந்தமான வியாபாரங்கள் செய்கிறவங்க, அவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எண்ணெய், இந்த மாதிரியான எண்ணெய் வித்துக்கள், அதை தவிர தார், க்ரூட் ஆயில், அது மாதிரியான விஷயங்கள், கடுகு எண்ணெய், இதெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வியாபாரமாக அமையும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அபரிமிதமான ஏற்றத்தையும் முயற்சியில் வெற்றியையும் கொடுப்பார். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல புதன், அதாவது உங்களுடைய ராசியின் 6, 9க்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் 11ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். வேலை நிமித்தமாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். இதை தவிர பார்த்தீங்கன்னா வேலையில் ஒரு திடீர் இன்க்ரிமெண்ட் வரும், திடீர் ப்ரமோஷன் வரும். ப்ரமோஷன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துலேயே புதன் வரார். புதன் 12ஆம் இடத்துல எப்போ வரார் அப்படின்னா 1/1/2025 வரார். இதன் மூலியமாக 12ஆம் இடம் நல்ல வலுப்படுறது. 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்துக்கு வர்றதுனால வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். அதுவும் ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்க, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸாக இருக்கிறவங்க, மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட இன்ஜினியர்ஸ் இருக்கிறவங்க வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். இந்த மாதத்தில் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும்னு சொல்லணும். இருந்தாலும் சந்திராஷ்டம நாட்களில் முயற்சிகள் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலம்னு பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு, அதாவது 20ஆம் தேதியிலிருந்து பார்த்தோன்னா 20/12/2024 22/12/2024 வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்களாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறையக்கூடிய சந்திர பகவான் நிச்சயமான பிரச்சனைகளை கொடுப்பார். அதாவது மறைந்த இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் மதிகாரகன் மறைந்த இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் முடிஞ்ச வரலும் பார்த்தாலேயானால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போயிட்டு உங்களால் முடிஞ்சது அல்லி மலர் கொண்டு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும்னு சொல்கிறோம். இந்த மாதம் இந்த மகர ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய
அதாவது முருகன் சன்னதியை போய் வேண்டிட்டு வாங்க, முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதை தவிர வந்து காலபைரவரை போய் வணங்கிட்டு வாங்க, திருவாதிரைக்கு சிவன் கோவில் போயிட்டு வாங்க. இது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமையும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.